அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. மேம் 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 பாருங்க, உங்க கோவத்தை நான் மதிக்கிறேன். ஆனா ஒரே ஒரு நிமிஷம், என் பக்கமும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை முதல்ல கேளுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதை நான் ஏத்துக்கிறேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னேன்ல, அது என்ன தப்பு தெரியுமா? ஒரு தப்பான ஆளை நான் வேலைக்கு எடுத்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதுதான் ரகு இருக்கான். உங்க பொண்ணை நான் எப்படி பாத்துக்கிட்டேன்னு அவன்கிட்ட கேளுங்க. மதிய கூட்டிட்டு போனவனை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த ராஸ்கல் மட்டும் என் கையில சிக்குனா அவனை காலி பண்ணாம விட மாட்டேன். நேத்து என் கை மீறி போய் ஒரு தப்பு நடந்துருச்சு. அதுக்கு நான் சாரியும் கேட்டுட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மகா கிட்டே எங்க அப்பாவை மீட்டதும் மதியம் உங்ககிட்ட ஒப்படைக்கிறப்ப மதிக்கு ஒரு gift கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். உங்க பொண்ணால எனக்கு கிடைச்ச உதவிக்காக ஒரு நல்ல சூழ்நிலையில நீங்க சந்தோஷத்தோட வாங்கிக்கிற மாதிரி ஒரு கிஃப்டை கொடுக்கலான்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி நீங்க டென்ஷனா இருக்கிற நேரத்தில் கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஜஸ்ட் அ ஸ்மால் கிஃப்ட். இது மதிக்கான என்னோட அன்பளிப்பு. ப்ளீஸ் வாங்கிக்கோங்க. இப்போ கூட என் கோவம் உனக்கு புரியல. 5 பவுன் செயினை கொடுத்துட்டா நான் சமாதானம் ஆயிடுவேன்னு என்ன இவ்ளோ சீப்பா எடை போட்டுட்டல்ல நீ. என் கோவம் உனக்கு புரியவே புரியாது. இந்த கோபம் தேவையில்லைன்னு தான் நான் சொல்றேன். நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பாருங்க, நாம மகாவை ஒழிச்சு கட்டுறதுக்காக ஒண்ணு சேர்ந்தோம். நம்ம குறிக்கோள் என்ன? மகாவை உங்க வீட்டை விட்டோம், என் கார்மெண்ட்ஸை விட்டும் துரத்தி அடிக்கணுங்கிறது தானே. உங்க விஷயத்துல நீங்க பாதி கிணறு தான் தாண்டி இருக்கீங்க. நானும் தான். நம்ம முழுசா சாதிக்கணும்னா மகாவை மொத்தமா காலி பண்ணணும். அவங்கள தலையெடுக்கவே விடக்கூடாது. இந்த நேரத்துல நம்ம சண்டை போட்டுக்கிட்டோம்னா மகா ஜெயிச்சிருவா. மகா ஜெயிச்சிட்டா என்ன ஆகும்? என் கார்மெண்ட்ஸுக்கு ஓனர் ஆயிடுவா. கம்பெனி முதலாளியா உங்க வீட்டுக்குள்ளேயே உங்களை வேலைக்காரியா நடத்துவாங்க. இது தேவையா? அதனாலதான் சொல்றேன். மகாவை நான் பாத்துக்கிறேன். அதுக்காக உங்க கூட கூட்டணி போடுறதெல்லாம் எனக்கு சரியா வராது. அதனால என்கிட்ட உதவி கேட்டோ இல்ல என்ன சமாதானப்படுத்தணும்னு இனிமே தயவு செஞ்சு என்ன தேடி வராதீங்க. இதுதான் உங்க முடிவுன்னா இன்னொரு விஷயமா சொல்றேன், அதையும் கேட்டுப்படுங்க வெண்ணிலா மேடம். மகா எங்க அப்பாவை ஏமாத்தி கார்மெண்ட்ஸை வாங்கிட்டு என் மேல பழிய போட்டு என்ன உள்ள தள்ளிடுவா. நான் உள்ள போனா என் கூட நிக்கிறானே ரகு, இவனும் ஏன் நீங்களும் உள்ள போக வேண்டியது இருக்கும். நான் எதுக்கு உள்ள போனோம்? மகாக்கு எதிராக நான் பண்ண அத்தனை சதி வேலைக்கு பின்னாடி உங்க பங்கும் இருக்குல்ல. என்கொயரின்னு வர்றப்ப எல்லாத்தையும் தானே சொல்ல வேண்டியது இருக்கும். என்ன அஸ்வின், பிளாக்மெயில் பண்றியா? பிளாக்மெயில் இல்லை மேடம், பட் இதுதான் ஃபேக்ட். என்னோட எல்லா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்லயும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதான உண்மை. போலீஸ் அரெஸ்ட், கோர்ட்டு, கேஸு இதெல்லாம் கூட விட்டு தள்ளுங்க. நீங்க பண்ண அத்தனை விஷயமும் உங்க தம்பிக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? உப்பை தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணும். அது நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. ஒரே நியதி தானே. ஓகே, உங்க நாத்தனார் மகாவை நீங்க பாத்துக்கோங்க, என்னோட எதிரி மகாவை நான் பாத்துக்கிறேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? குட். மகா எங்க அப்பாவை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. நான் ஆளுங்களை விட்டு தேடி பார்த்துட்டேன், ஆனா கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க மனசு வச்சா கண்டுபிடிச்சிட முடியும். நீங்க கண்டுபிடிச்சு எனக்கு தகவல் சொல்லணும்.
இது போதும் மேடம். இங்க பாருங்க, நாம என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இது என்னைக்குமே தொடரணும். மதிக்கு என்னோட கிஃப்ட். தெரியும் யாரை எங்க அடிச்சு காய நகர்த்தணும். செல்வம் இன்னும் சாப்பிட வரல. ஏய் செல்வம், சாப்பிட வாடா. அம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. சரி, நீங்க சாப்பிடுங்க. செல்வம் குளிச்சுட்டு வரதுக்குள்ள அவன் ரூம்குள்ள போய் அந்த ஓனரை எங்க தங்க வச்சிருக்காங்கன்னு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். வெண்ணிலா, நீ உட்கார்ந்து சாப்பிடேண்டி. இல்லம்மா, துணி காய வச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுறேன். டேய் கதிரு, அண்ணனும் அண்ணியும் அந்த ஓனரை எங்க மறைச்சு வச்சிருக்காங்க? உனக்கு தெரியாதுல்ல, அது சென்னை அவுட்டர்ல. சொல்லு, எந்த இடம்? ஏய், சாப்பிடும்போது என்ன தொண தொணன்னு பேச்சு? முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சரி, நம்ம மேல போய் பார்க்கலாம். அஸ்வின் அப்பாவை ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க அட்மிட் பண்ணிருக்கணும். மெடிக்கல் ரிப்போர்ட்டோ இல்ல பிரிஸ்கிரிப்ஷனோ கிடைச்சா கூட அதை வச்சு எங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏங்க, 2 இட்லி வைக்கவா? வேணாம் வேணாம். என்னங்க, 2 இடியாப்பத்தோட எந்திரிச்சிட்டீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் செல்வத்துக்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்நேரம் குளிச்சுட்டு வந்திருப்பான். அவனை பார்த்து பேசிட்டு கையோட சாப்பிட கூப்பிட்டு வரேன். அப்புறம் அவன் கூட உட்காந்து 2 இட்லி 4 இட்லி சேர்த்தே சாப்பிட்றேன். அதானே பார்த்தேன். சரி, நீங்க சாப்பிடுங்க.